கோடமழை எப்படா பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்தை தாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இந்த 2 நாளிலிருந்து நல்ல மழை ஈரோட்டில். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மழை கொஞ்சம் குளுமை ஆயிடுச்சுங்க. தைக்கிறதுக்கு நூல் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால கடை வரைக்கும் போயிருந்தேன். போயிட்டு திரும்பி பார்த்தா கிச்சனில் நின்றுட்டு இருந்தாரு. என்னடா பண்ணுறாருன்னு பார்த்தா அவளை பிரெட் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாரு. இந்த நெய் டப்பாவில் பாருங்க ஸ்பூன் எந்த பக்கம் திருப்பி போட்டு நெய் எடுத்துட்டு இருக்காரு. சரி நீங்கள் தவாலை போட்டு எடுத்துட்டு இருங்க, நான் போய் தோட்டத்து பக்கமாக அப்படியே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு வந்துட்டேங்க. பூசணிக்காய் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஓரளவுக்கு நல்லா விளைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. சரி இன்றைக்கி அதை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பறிக்கிறதுக்காக போயிட்டேன். பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம செடியில் காய்ச்ச பூசணிக்காய் எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் தோட்டத்தில் போட்டு அந்த காய்ச்சி பறித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் ஒரு அலாதி சந்தோஷமும் இருக்கும். 2 காய் கூட இருக்குது. அது சரி இன்னும் கொஞ்சம் விலையில அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மட்டும் பறித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எள்ளு காய் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த பக்கமாக வந்தேன். மாடி மேலே எள்ளு காய போட்டிருந்தேன். அதில் பூச்சி பிடிச்சிருச்சு. அந்த பூச்சி பிடிச்சதை மட்டும் எடுத்து நான் கீழே கொஞ்சம் போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எள்ளு இவ்வளோ முளைச்சிருச்சு. இப்போ இந்த செடியெல்லாம் கட் பண்ணி போட்டு மாடி மேலே காய போட்டு எவ்வளோ எள்ளு வருதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு விலாக் அவ்வளோதான். இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.